காவல்துறை விசாரணையில் அஜித்குமாரை கொலை செய்தது உங்கள் அரசு, சாரி என்பதுதான் உங்கள் பதிலா? ஸ்டாலினின் தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தின் உச்சம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்று சொல்கிறீர்களே, போன அப்பாவி அஜித்குமாரின் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த அலட்சிய போட்டோ ஷூட் போன் காலை சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் வேதனை அளிக்கிறது. திருப்புவனம் காவல் நிலைய விசாரணையில் மரணமடைந்த அஜித்குமார் விவகாரத்தில் காவல்துறை எஃப்ஐஆரை கூட முறையாக பதிவு செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கோவில் காவலரை விசாரணைக்காக அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மரணம் அடைந்ததாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியுள்ளன. இது குறித்து நீதிமன்றம் அதனுடைய செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. நீதிமன்றத்திற்கு நகரத்தால் அதில் போய் ஆழமாக பேசுவது பொருத்தமாக இருக்கிறது. இது கண்டனத்துக்குரியது. ஒருவர் மீது வழக்கு தொடர வேண்டும் சொன்னால் முறையாக எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்து அவர்கள் உரிய நடவடிக்கை. ஆனால் இந்த அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே பின்பற்றவில்லை. அஜித்குமார் மரணமடைந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக ஆட்சியில் இதுவரை 25 காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கி காரணமாகத்தான் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. எனவே இது ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது மிக மிக வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்கப்படும் என்பதற்கு இன்றைய விசாரணையே அது உதாரணமாக பார்க்கிறோம். தூய்மையான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியுடன் ஆட்சியேற்ற ஸ்டாலின் அரசு இன்று கொலை குற்றங்களுக்கே மன்னிப்புடன் மண்டியிட்டுக் கொண்டிருக்கும் அவர். ஸ்டாலின் தலைமையில் மன்னிப்பு என்பது சட்டம் மீறியவருக்கான பரிசாகிவிட்ட நிலையில் கொலை குற்றத்திற்கு மன்னிப்பு நீதியாகாது என மக்கள் கண்டனம். திருப்புவனம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் கோசாலைக்குள் வைத்து அஜித்தை போலீசார் தாக்கும் காட்சி வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஜித் தடுக்கி விழுந்தார், வலிப்பு வந்தது என ஸ்டாலின் அரசின் கேவல்துறை கூறி வந்த நிலையில் அஜித் மரணிக்கும் தருவாயில் எத்தனை கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார் என்பது அம்பலமாகியுள்ளது. திருப்புவனம் அஜித்குமார் காவலர்களால் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்த கொலை காவல்துறையின் திட்டமிட்ட குற்றமாக தெரிவதாக உயர்நீதிமன்றம் கடும் சாடல். பொம்மை முதல்வராக செயல்படும் ஸ்டாலின் அதிகாரிகள் துண்டுச்சீட்டில் எழுதி கொடுப்பதை அப்படியே படிப்பதை நிறுத்திவிட்டு தன்னை தேர்ந்தெடுக்கும் மக்களுக்காக உண்மையாக செயல்பட மக்கள் வலியுறுத்தல். கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் உடலில் 44 இடங்களில் காயங்கள் இருந்ததாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தகவல். சாதாரண கொலையாளிகள் செய்யும் கொலைகளில் கூட இத்தகைய காயங்கள் இருப்பதில்லை என நீதிபதிகள் வேதனை.
பதவி ஆணவத்தில் அஜித்தை காவலர்கள் கடுமையாக தாக்கி இருப்பதாக நீதிபதி காட்டம். அரசே தனது குடிமகனை கொலை செய்திருப்பதாகவும் கண்டனம். விசாரணை நடைபெறாத காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளை கொடுத்த காவல்துறை ஏன் சம்பவம் நடந்த கோவில் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொடுக்கவில்லை? இதை வைத்து குற்றவாளிகளை தப்ப வைத்து விடுவீர்கள் அப்படித்தானே என ஸ்டாலின் அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. போலீசாரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அஜித்தின் வாய், பிறப்புறுப்பு, காதுகளில் மிளகாய் பொடி போடப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் உள்ள தகவல்களை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிர்ச்சி. காவல்துறையால் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் இடைக்கால பிரேத பரிசோதனை. குற்றம் நடைபெற்ற இடத்தில் இரத்த கரைகள் இல்லை என்று கூறிய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை சரமாரி கேள்வி. காது, மூக்கில் ரத்தம் வரும் அளவிற்கு அஜித் தாக்கப்பட்டுள்ளார். அந்த இரத்தக்கரைகள் எங்கே? இரத்தக்கரை இல்லை என்றால் சாட்சியங்களை பாதுகாக்க தவறிய எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. அஜித்குமார் மரண விவகாரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் சிறப்பு புலனாய்வு குழு எப்படி விசாரணையை தொடங்கியது? போலீஸ் எனும் அதிகாரம்தான் இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்கும் எண்ணத்தை கொடுத்துள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்தின் பிறப்புறுப்பு, வாய் மற்றும் காதுகளில் மிளகாய் பொடி போடப்பட்டுள்ளது. உயிரிழந்த அஜித்குமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹென்றி திபேன் குற்றச்சாட்டு. மடப்புரம் கோவில் பக்கத்தில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று நீங்கள் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் 10 சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டார் ஷீட் எல்லாம் பெரட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பொடியை தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வீடியோ கேட்டவுடன் அஜித் வீட்டிற்கு அமைச்சரை அனுப்பி அவசரமாக வீடியோ விளம்பரம் தேடிய பொம்மை முதல். பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசுவதற்கு கூட எதிர்க்கட்சி தலைவர்தான் கீ கொடுக்க வேண்டுமென்றால் அவரே ஆட்சியில் இருக்கலாமே, நீங்கள் எதற்கு என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி, வேங்கை வயல் என எங்குமே பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசாத ஸ்டாலின் தேர்தல் காலம் என்பதாலும் நீதிமன்றம் குட்டு மேல் குட்டு வைத்ததாலும் அஜித்தின் உறவினர்களிடம் பேசி இருப்பதாக மக்கள் விமர்சனம். நடக்கூடாது, நடந்துருச்சு, தைரியமா இருங்க, நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் அமைச்சர்கிட்ட சொல்லி எடுத்துட்டு இருக்கேன், தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருச்சு, அவருமே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்றேன். கொலை செய்யப்பட்ட அஜித்தின் தம்பி பேசுவதை காது கொடுத்து கேட்க பொறுமையில்லாமல் அவசரமாக பேசும் ஸ்டாலினின் தேர்தல் கால நாடகமெல்லாம் இனி எடுபடாது என மக்கள் காட்டம். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் உரிய நீதி கிடைக்க சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருந்த நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றம். பல்வேறு சாட்சியங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்திலேயே குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கொலையாளிகளை காப்பாற்ற முயன்ற ஸ்டாலின் அரசு அதிமுகவின் போராட்டத்திற்கு பணிந்தது. பொம்மைக்கு சாவி கொடுத்தால்தான் வேலை செய்யும் என்பதை மீண்டும் நிரூபிக்கும் பொம்மை முதல்வர் என மக்கள் விமர்சனம். அஜித்குமார் கொலை வழக்கில் ஆரம்பம் முதலே அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தலுக்கு ஏற்ப ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக காட்டம். பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை கொட்டி கொடூரமாக தாக்கப்பட்டு அஜித் கொலை செய்யப்பட்ட நிலையில் அச்சம்பவம் தற்செயலானது என அலட்சியமாக பேசிய அமைச்சர் ரகுபதி.
அடித்துக் கொன்றால் யார் கேட்பார் என்கிற ஆணவத்தில் ஏழைகளை அடித்துக் கொள்வதும் அதை அமைச்சர் நியாயப்படுத்தும்படி பேசுவதும் தான் சம்பவம் என்பது தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது. இது திருப்புவனம் சம்பவம் என்பது தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனியேனும் பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருப்பூரில் வரதட்சணை கொடுமை காரணமாக உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் நீதி கேட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் முறையீடு. ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என உளறிக் கொண்டிருக்க ஸ்டாலின் ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை உணர்ந்து தமிழகமே தற்போது அதிமுகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் நடவடிக்கை சுத்தமாகவே சரியில்லை. எங்களை அலக்களிக்கிறாங்க. சரியான இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க, நாங்கள் இருக்கிற அந்த செக்ஷன் போகிறோம் இந்த செக்ஷன் போகிறோன்னு வாயில் சொல்கிறாங்க. ஆனால் செயல்பாட்டில் சுத்தமாக ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க முழு மனதோடு இருக்காங்க. எங்களுக்கு சாதாரணமாக எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆப்போசிட் பார்ட்டிக்கு அவங்க முழு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது கண்கூட தெரியுது. ஹைதராபாத்தில் உள்ள சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸில் நடந்த பயங்கர வெடி விபத்து சம்பவத்தில் 42க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சோகம். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல். ஐ லவ் யூ என்பது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வார்த்தைகள் மட்டுமே, பாலியல் துன்புறுத்தல் இல்லை என நாக்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தகாத தொடுதல், ஆடைகளை களைதல், முறையற்ற சைகைகள் அல்லது பெண்ணின் கண்ணியத்தை புண்படுத்தும் கருத்துக்களே பாலியல் வன்கொடுமைகளாக கருதப்படும் எனவும் கருத்து. சென்னை நுங்கம்பாக்கத்தில் சிறுமிக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரில் காவல் உதவி ஆய்வாளர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திறனற்ற திமுக ஆட்சியில் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலரே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்திய அவலம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 2 குழந்தைகளுக்கு பெற்ற தாயை சூடு வைத்து கொடுமைப்படுத்திய சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெண் குழந்தை உள்ளிட்ட குழந்தைகளுக்கு அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை விடியா ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டதால் குழந்தைகள் மீது பெற்றோர்களை வன்முறையை ஏவிவிடும் அவலம். திருவண்ணாமலையில் இன்ஸ்டாகிராம் காதல் பிரச்சனையில் 11ஆம் வகுப்பு மாணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் மீது தாக்குதல். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் கண்டிராதித்தம் கிராமத்தில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட அவலம். நாள்தோறும் கொலைகள் நடைபெறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் காவல்துறையினர் ரோடு ஸ்டாலின் நடத்தும் விளம்பர கூட்டங்களால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே குருவியந்தல் பேருந்து நிறுத்தத்தில் மர்மமான முறையில் கருவாடு வியாபாரி உயிரிழந்து கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சொத்து பிரச்சனையால் கொலையா என விசாரணை நடைபெறும் நிலையில் விடியா திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த ஐடி ஊழியர் சிக்கினார். மனைவியின் புகாரிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் போதைப்பொருள் விற்பனையாளர்களை ஏவல் துறையோடு தேடி கண்டுபிடிப்பது இல்லை என அம்பலமாகியுள்ளதாக விமர்சனம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 117 கிலோ ஹான்ஸ் பாக்கெட்டுகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதை விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 500 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. தமிழக எல்லையோரங்களில் சோதனை சாவடிகள் இருக்கும் நிலையில் எப்படி டன் கணக்கில் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் ஊடுருவுகிறது என மக்கள் கேள்வி.
தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கார்களில் மூட்டை மூட்டையாக கடத்திச் செல்லப்பட்ட 7 லட்சம் மதிப்பிலான 3 டன் குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் 6 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பெற்றோர் வேதனை. சென்னை வானகரத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 720 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. அப்பாவிகளை அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அரசால் தலைநகர் சென்னையிலேயே குட்கா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாதது ஏன் என மக்கள் கேள்வி. கோவையில் கல்லூரி மாணவ மாணவிகளை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 23 வயது பெண் பட்டதாரி பிடிபட்டார். ஸ்டாலின் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்காததாலும் கஞ்சா புழக்கத்தை தடுக்காததாலும் பட்டதாரிகள் கஞ்சா வியாபாரிகளாகும் அவலம். கோவை மாவட்டம் குறும்பபாளையம் அருகே நள்ளிரவில் பயங்கர ஆயுதங்களுடன் நடமாடி வரும் மர்ம நபர்கள். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் அச்சத்தில் உறைந்திருக்கும் பொதுமக்கள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தனியார் பெண்கள் விடுதியில் மர்ம முறையில் இறந்து கிடந்த 9ஆம் வகுப்பு மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து தண்டிக்காமல் அலட்சியம் காட்டுவது தொடர்கதையாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நில அளவை மேற்கொள்வதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவணியத்தில் திளைப்பது ஒவ்வொரு நாளும் அம்பலமாகி வருவதாக விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவர் சிக்கினார். தமிழகத்தில் கடந்த மாதம் மட்டும் 8 துப்பாக்கி சூடு சம்பவங்களில் 3 உயிரிழந்துள்ள நிலையில் அடுத்தடுத்து துப்பாக்கிகள் சிக்குவதால் பொதுமக்கள் அச்சம். தமிழ்நாடு மின் விநியோக கழகத்தின் தற்காலிக மின் இணைப்பு கட்டணங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்வு. 2 கிலோவாட் இணைப்புக்கு 17,135 ரூபாய் செலுத்திய பிறகும் லஞ்சத்தில் திளைக்கும் விடியா அரசின் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதால் பாமர மக்களின் வீடு கட்டும் கனவு கனவாகவே மாறிய அவலம். சென்னை அரும்பாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் மெத்தப்பட்டமையின் விற்பனை செய்த இளைஞர்கள் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பிலிகுண்டுலுவில் காவிரி ஆற்று நீர்வரத்து 70,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் படகு சேவைக்கும் தற்காலிக தடை. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்ததாக விளம்பரம் தேடும் முதல்வருக்கு அவர்களின் முழு பட்டியலை வெளியிட திராணி உள்ளதா என மக்கள் கேள்வி. தேர்தல் அரசியலுக்காக வெறும் புள்ளி விவரங்களை அடுக்கி விளம்பரங்களை வெளியிட்டு மக்களின் கேள்விகளை திசை திருப்ப முடியாத முதல்வரே எனவும் ஆதங்கம். நேற்று ஸ்டாலினால் தொடங்கி வைத்த மின்சார பேருந்துகளில் 24 மணி நேரத்திற்குள் 3 பேருந்துகள் பழுதாகி நின்ற அவலம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி போன்று திட்டங்களும் திறனற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகரில் 1894 கோடி மதிப்பிலான மெகா ஜவுளி பூங்கா திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைப்பதற்காக கூவி கூவி விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசின் உண்மை முகம் அம்பலம். முதலீடுகள் உறுதியாகாமல் உள்கட்டமைப்புகளை தயாரிக்காமல் 1 லட்சம் வேலைவாய்ப்பு என வாய் வார்த்தைகளில் ஜொலிக்கும் திட்டங்கள் அரசியல் நாடகமாகவே இருப்பதாக மக்கள் கண்டனம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 8 பேர் பலியான பரிதாபம். ஸ்டாலின் அரசு பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என தொழிலாளர்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தாழம்பள்ளம் வாராகியம்மன் கோவிலில் ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் அருள் பாலிப்பு. பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் ஏராளமானோர் மனமுருக வழிபாடு.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் 1975ஆம் ஆண்டில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற இதயக்கனி திரைப்படம் நவீன தொழில்நுட்பத்தில் புதுப்பித்து வரும் 4ஆம் தேதி 100 திரையரங்குகளில் மறுவெளியீடு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு படம் மீண்டும் திரைக்கு வருவதால் புரட்சித் தலைவரின் கோடிக்கணக்கான ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்ப்பார். மலையாள நடிகர் மோகன்லாலின் மகள் விஸ்மயா தொடக்கம் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகம். ஜூடு அந்தனி இயக்கத்தில் தயாராக உள்ள புதிய திரைப்படத்தில் நடிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரமாக அமைந்திருக்கும் என படக்குழு தகவல்.